சேபூல். பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபேதின் குமாரனாகிய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் உண்டு ரகசியமாய் அபிமெலேக்கிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, இதோ ஏபேதின் குமாரனாகிய காகாலும் அவருடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள். பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோட கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே அபிமெலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக 4 படையாக பதிவிருந்தார்கள். ஏபேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றான். அப்பொழுது பதிவிருந்த அபிமெலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோட கூட எழும்பி வந்தான். காகால் அந்த ஜனங்களைக் கண்டு, இதோ மலைகளின் உச்சிகளிலிருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோட சொன்னான். அதற்கு சேபூல், நீ மலைகளின் நிழலைக் கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான். காகாலோ திரும்பவும், இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மெயோனெனீமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான். அதற்கு சேபூல், அபிமெலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா? இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோட யுத்தம் பண்ணு என்றான். அப்பொழுது காகால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமெலேக்கோட யுத்தம் பண்ணினான். அபிமெலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அபிமெலேக்கு அர்மாவில் இருந்து விட்டான். சேபூல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிராதபடிக்கு துரத்திவிட்டான். சீகேம் பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபேரின் குமாரனாகிய காகால் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் கேள்விப்படுகிறான். சேபூல் அபிமெலேக்கின் காரியக்காரன். தன்னுடைய எஜமானை பற்றி காகால் தூஷண வார்த்தைகளை சொன்னதினால் சேபூல் காகால் மீது கோபம் கொள்கிறான். பட்டணத்திற்குள் சேபூல் அபிமெலேக்குக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அபிமெலேக்கு பட்டணத்திற்கு வெளியே சீகேமிற்கு எதிராக ஜனங்களை திரட்டுவதாக போயிருக்க வேண்டும். இவன் தன் சேனையை பெருக பண்ணி புறப்பட்டு வருகிறான். காகாலின் வார்த்தைகளை பட்டணத்தின் அதிகாரி அபிமெலேக்குக்கு சொல்லி அனுப்புகிறான். முதலாவது யுத்தத்தில் ஏராளமானோர் கொல்லப்படுகிறார்கள். சீகேமின் ஒலிமுக வாசல் வரையிலும் யுத்தம் பலக்கிறது. பட்டணத்து அதிகாரியாகிய சேபூல் யுத்தத்தில் பலத்து காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிராதபடிக்கு துரத்தி விடுகிறான். அபிமெலேக்கின் எல்லா சத்துருக்களும் முழுவதுமாக அழிக்கப்படவில்லை. சேபூல் ரகசியமாய் அபிமெலேக்கின் இடத்திற்கு ஆட்களை அனுப்புகிறான். அவனுக்கு காகாலை பற்றியும் அவனுடைய வஞ்சகமான எண்ணத்தை பற்றியும் சொல்லி அனுப்புகிறான். இதோ ஏபேதின் குமாரனாகிய காகாலும் அவனுடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள். பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் என்று சேபூல் அபிமெலேக்குக்கு ரகசியமாய் ஆட்களை அனுப்பி செய்தி சொல்லுகிறான். இந்த சூழ்நிலையில் அபிமெலேக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சேபூல் ஆலோசனையாக சொல்லி அனுப்புகிறான். ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோட கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சேபூல் அபிமெலேக்குக்கு தன்னுடைய ஆட்கள் மூலமாய் சொல்லி அனுப்புகிறான். சேபூல் அபிமெலேக்குக்கு காகாலை பற்றி செய்தி அனுப்புகிறான். அபிமெலேக்கும் அவனோடு இருக்கும் ஜனங்களும் இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருக்க வேண்டும். காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழ வேண்டும். இதுதான் அவர்கள் யுத்த வியூகம். இதன் பிரகாரமாக அபிமெலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக 4 படையாக பதிவிருக்கிறார்கள். அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் என்னும் வாக்கியத்திற்கு சகோதரரும் அபிமெலேக்கு எதிராக கலகம் பண்ணிய சீகேமின் மனுஷரும் என்று பொருள். அபிமெலேக்கு தன்னுடைய ஜனங்களோட இரவில் எழுந்து வந்து
சீகேமுக்கு விரோதமாக பதிவிருந்தால் அது நலமாயிருக்கும் என்று சேபூல் நினைக்கிறான். இது சேபூலின் யுத்த வியூகம். சேபூல் அபிமெலேக்கின் காரியக்காரன். ஆகையினால் அவன் அபிமெலேக்கின் நன்மையை நாடுகிறான். சேபூல் சீகேம் பட்டணத்தின் அதிகாரியே தன்னுடைய பட்டணத்திற்கு விரோதமாக ஆலோசனை சொல்லுகிறான். ஒரு பட்டணத்தின் அதிகாரி சத்துருவோடு சேர்ந்து கொள்ளும் போது அந்த பட்டணத்தாரால் சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது மிகவும் கடினம். அபிமெலேக்கு எப்போது வரவேண்டும் என்றும் அவன் சீகேமியர் மீது எப்போது யுத்தம் பண்ண வேண்டும் என்றும் சேபூல் யுத்த தந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறான். அபிமெலேக்குக்கு யுத்த வியூகங்களை வகுத்து கொடுக்கிறான். அபிமெலேக்கு தன்னுடைய காரியக்காரனாகிய சேபூலின் ஆலோசனை பிரகாரம் செயல்படுகிறான். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக 4 படையாக பதிவிருக்கிறார்கள். சீகேம் பட்டணத்தின் அதிகாரியான சேபூல் அபிமெலேக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற காகாலுக்கு உதவி செய்யவில்லை. சேபூல் காகாலை வஞ்சித்து விடுகிறான். அவன் காகாலோடு கூட இருந்தாலும் அவனுக்கு தப்பிதமான ஆலோசனைகளை சொல்லி அவனுக்கு தீங்கு செய்கிறான். அபிமெலேக்கும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் சீகேமுக்கு விரோதமாக பதிவிருக்கிறார்கள். காலமே சூரியன் உதிக்கையில் காகாலும் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஒலிமுக வாசலுக்கு வந்து அதிகாலையில் ஜனங்களுடைய நடமாட்டத்தை கவனிக்கிறான். மலைகளின் உச்சிகளில் இருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று காகால் சேபூலோட சொல்லுகிறான். ஆனால் அது மனுஷர் அல்ல, மலைகளின் நிழல் என்று சேபூல் பதில் கூறுகிறான். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த ஜனங்களும் தேசத்தின் மேட்டில் இருந்து இறங்கி வருகிறார்கள். அவனுடைய படைகளில் ஒன்று மெயோனெனீமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது. இந்த யுத்தத்தில் பட்டணவாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுகிறார்கள். யாருக்கும் வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ண முடியாமல் இந்த யுத்தம் முடிவுற்றது. ஏபேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நிற்கிறான். அப்பொழுது பதிவிருந்த அபிமெலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோட கூட எழும்பி வருகிறான். காகால் அந்த ஜனங்களை கண்டு, இதோ மலைகளின் உச்சிகளில் இருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோட சொல்லுகிறான். அதற்கு சேபூல், நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்று தப்பான செய்தியை சொல்லி காகாலை வஞ்சிக்கிறான். அபிமெலேக்கின் ஜனங்கள் மலைகளின் உச்சியில் இருந்து இறங்கி வருகிறார்கள். இது காகாலுக்கும் தெரிகிறது. காகால் இது பற்றி சேபூலிடம் விசாரித்த போது அவர்கள் மனுஷர்கள் அல்ல என்றும் அது மலைகளின் நிழல் என்றும் காகால் நிழலை மனுஷர் என்று தப்பிதமாய் நினைப்பதாகவும் தவறான செய்தியை சொல்லுகிறான். சேபூல் காகாலை வஞ்சிக்கிறான், அவனை ஏளனம் பண்ணுகிறான். அபிமெலேக்கின் சேனை காகாலுக்கு அருகாமையில் வந்து விடுகிறார்கள். சேபூல் தன்னிடத்தில் சொன்ன செய்தியை காகால் முற்றிலுமாய் நம்பவில்லை. காகாலோ திரும்பவும், இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டில் இருந்து இறங்கி வந்து ஒரு படை மெயோனெனீமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்று சேபூலிடம் சொல்லுகிறான். மெயோனெனீம் என்பது ஒரு சமபூமி. குறி சொல்லுகிறவர்களின் கர்வாலி மரம் என்று இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது குறி சொல்லுகிறவர்களை பார்க்க போகும் வழியாக இருக்கலாம். காகால் சொன்ன செய்தி உண்மை என்பது சேபூலுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் சேபூல் அவனுக்கு உதவி செய்யவில்லை. சேபூல் காகாலை ஏளனம் பண்ணுகிறான். அபிமெலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா? இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறான். காகால் வஞ்சிக்கப்படுகிறான். சேபூல் அவனை வஞ்சிக்கிறான். சேபூல் தன் எஜமானனாகிய அபிமெலேக்குக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அபிமெலேக்கின் நாமத்தினாலே சேபூல் காகாலுக்கு ஆணையிடுகிறான். இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சேபூல் காகாலுக்கு சொல்லுகிறான். அப்பொழுது காகால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமெலேக்கோட யுத்தம் பண்ணுகிறான். அபிமெலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடுகிறான். பட்டணவாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுகிறார்கள். அபிமெலேக்கு அருமாவில் இருந்து விடுகிறான். சேபூல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிராதபடிக்கு துரத்தி விடுகிறான். காகால் எங்கே இருந்து வந்தானோ அங்கே துரத்தப்படுகிறான். அருமா சீகேமிற்கு அருகில் உள்ள இடம். சீகேமிலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அபிமெலேக்கு அருமாவிற்கு ஓடி போகிறான். சேபூல் சீகேமின் ஜனங்களோட பேசி காகாலையும் அவன் சகோதரரையும் அந்த பட்டணத்தை விட்டு துரத்தி விடுகிறான்.
இதனால் அந்த பட்டணத்தில் மறுபடியும் சமாதானம் உண்டாயிற்று.